ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி வந்து ஒரு கழுத்தை அடிச்சுருப்பேன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் லைனிங் பீஸ் கீழே வந்து கொஞ்சம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் பிட்டு. அதுக்கு மேலே வந்து மெயின் ஃபேப்ரிக் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் லைனிங் பீஸ் வச்சுக்கோங்க. அதாவது எப்படி நீங்கள் ப்ளவுஸில் வச்சு திருப்பீங்களோ அதே மாதிரி அடிச்சு திருப்பலாம். இது மூலயமா லைனிங் மட்டும் நீங்கள் வந்து அடிச்சு திருப்பும்போது உங்களுக்கு கழுத்து வந்து ரொம்ப லூஸாக இருக்குது, ஒரு மாதிரி டைட்டாக இல்லை, இது கேன்வாஸ் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேணாம். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கழுத்து நல்லாவே தடிமனாக இருக்கும். அதை விட கேன்வாஸ் வச்ச ஃபீல் வரும். ஆனால் நீங்கள் கேன்வாஸ் வைக்காமல் மிச்சம் இருக்கிற துணியிலே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஜுகாடு வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் கழுத்து அடிச்சு திருப்பிட்டு சைடில் நாச்சஸ் கொடுத்துட்டு நான் எப்பயும் போல் அடித்து கழுத்து திருப்பிட்டு ஒரு படிமான தையல் இல்லை அமுக்க தையல் கூட சொல்லலாம். படிமான தையல் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. படிமான தையல் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். படிமான தையல் போட்ட பிறகு நான் சுற்றிலும் என்ன பண்ணுறேன்னா ஆம்கோர்லேருந்து எடுத்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக சுற்றிலும் ஸ்டிச் போட்டு வச்சுறேன். ஏன்னா கழுத்து தான் மெயின். அதுக்கப்புறம் சுற்றிலும் ஸ்டிச் போட்டால் அது ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்டு ஊசி போட்டு குண்டு ஊசி வச்சு நீங்கள் பண்ணலாம், இல்லைனாலும் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு அவ்வளோலாம் எனக்கு பெருசாக தேவைப்படல. சின்ன பீஸாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. 1.5 இன்ச்சில் எடுத்துக்கலாம், 2 இன்ச்சுக்கு 2 அப்படி அந்த மாதிரி. இது உங்களுக்கு எத்தனை பீஸ் சௌகரியப்படுதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ கழுத்தை சுற்றிலும் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பூ மாதிரி மடிக்கிற பார்த்தீங்களா, அந்த மாதிரி மடித்து நீங்கள் வந்து சுற்றிலும் வந்து அடிச்சிட்டு வாங்க. என்னடா எல்லாமே இந்த மாதிரி பூ டிசைன்லேயே இருக்குதுன்னு பார்க்காதீங்க. நம்ம சேனலில் இன்னும் இதுக்கப்புறம் நிறைய பியூட்டிஃபுல்லான நெக் டிசைன்ஸ்லாம் வரப்போகுது. ஏன்னா திவாலி வரப்போகுது, ஒன்றும் வரப்போகுது, இன்னும் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வரப்போதில்ல. அப்போ அதுக்கெலாம் நமக்கு ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான நெக் டிசைன்ஸ் வேணுங்கிறக்காக நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் எனக்கு பிக்னர்ஸ்க்கு வந்து எப்படி கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி டிசைன்ஸ் கொடுக்க முடியுமோ அதை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ப்ராக்டிஸ் பண்ண டிசைன்ஸ்லாம் பக்காவாக வந்த பிறகு அதை வீடியோ எடுத்து கண்டிப்பாக நான் வந்து அடுத்தடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ண தான் போகிறேன். அப்புறம் ஸ்லீவ் டிசைன்ஸ்க்கும் நிறையவே வச்சுருக்கேன். வெறும் ப்ளவுஸ் மட்டும்தானா அப்படி இல்லை. இந்த மாதிரி டிசைன் வந்து நான் பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸி கவுனுக்கு தான் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தான் நம்ம முடிச்சிட்டோம்.